நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2011 வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட லிமிட்லெஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான எடி வந்துட்டு ஒரு ரைட்டரா இருக்காரு. இருந்தாலுமே இவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப் அப்படின்றது இருக்கல. அதோட இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுடைய கசன் மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ட்ரக் வந்துட்டு இவருடைய கைக்கு பாத்தீங்கன்னா வருது. அந்த ட்ரக்கை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இவருடைய பிரெயின் வந்துட்டு 100% வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா இவருக்கு என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரக் மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட லைஃப்ல வந்துட்டு என்னமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த படத்து மூலியமா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் யூஸ் பண்ணும்போது படத்துடைய அந்த கலரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆக்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா படங்கள் மாதிரி இல்லாத இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ தனியாக மட்டுமே பாருங்க.